உப்பு சப்பு இல்லாத நிறைய எபிசோட பிக் பாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உப்பை வச்சே ஒரு எபிசோடு ஓட்டினது வந்து இந்த எபிசோட தான் இருக்கும். இந்த சைட்லேருந்து அந்த சைட் போகணுன்றதுக்காக ஸ்லீப்பர் செல் ரேஞ்சுக்கெல்லாம் பிளான் பண்ணுற எபிசோடும் இது இருந்தது. நான் தான் அந்த பக்கம் போவேன், நான் தான் டீமுக்காக விளையாடுவேன்னு மாறி மாறி ஒரு விக்ரமன் படத்தை பார்த்த ஃபீலிங்கும் இந்த எபிசோட் கொடுத்துருந்துச்சு. கடைசியில் எல்லாரும் ஒத்துமையாக பொங்கல் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கடைசி நேரத்தில் முத்துக்குமார் அவங்க வந்து 2 பேர் பேசிருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கு வளவலன்னு பேசுறதை பார்த்து ஆள விடுறா சாமி, நம்ம எஸ்கேப் ஆகி வர அளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட சேர்த்து இருந்தது தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட எபிசோட் 3. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் பிக் பாஸ் சீசன் 18 எபிசோட் 3க்கான ரிவ்யூ வந்திருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பிக் பாஸ் சீசன் 8ஓட ஆரம்ப ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து பட்டையை கலப்புற மாதிரி பிக் பாஸ் வந்து வீடியோ 2ஆக பிரிச்சிட்டாரு. அண்ட் அந்த 2ஆக பிரிக்கிற விஷயத்த வந்து வெறும் 8 பேரை வச்சு டிசைட் பண்ணி மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து அதை தான் ஒபே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்தே புகைச்சலை கிளப்பி விட்டுருந்தாரு. ஸோ எதிர்பார்த்தபடியே புகைச்சல் கிளம்பி இருந்தது. ஜாக்லின் அவர்கள் முதல் நாளில் வந்து வெளில தான் படுக்க போகிறோம், உள்ள படுக்க மாட்டேன், அது எனக்கு கம்ஃபர்ட் இல்லை, நான் அந்த டிசிஷனை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் கண்டினியூஸாக 2 நாள் வெளில படுக்க அது அந்த டீமுக்குள்ளே ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவங்க தூக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பவித்ராவும் கேப்டனும் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க, தர்ஷிகா அவர்களும் எல்லாம் பேசியிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுன்னா, அந்த கேப்டன்சி செலக்ட் பண்ண டாஸ்க்ல வந்து ரவீந்திரா அவங்க ஓடினதுல வந்து அவங்க உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. நைட்டாக அவரையும் வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உறுதிமொழி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த புகைச்சல் அந்த நைட்டாக இருந்திருக்குது. அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு வைபான சாங் போடணும் அப்படின்ட்டு லியோ படத்தை பார்த்து சமீபத்தில் வைபான கருப்பாய் சாங் போட்டிருக்காங்க. பட் எப்பா சாமி, பிக் பாஸ் வைப் பண்ணுற சாங்குன்னு சொல்லிட்டு பழைய சாங்கெல்லாம் லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு வந்து போடுறதெல்லாம் ரைட்டு தான், வைப்பாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டால் தானே 4 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அது பாட்டுக்கு ஒரு மெலடி சாங்காக போயின்னு இருக்குது. இங்கே ஆடணுமேன்றதுக்காக அவங்க கையும் காலையும் வளைச்சி ஆடினுக்காங்க. ஒரு சிங்க் ஆகாத மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு 4 குத்து பாட்டாக போட்டிங்கன்னா தான் எல்லாருக்கும் ஆடுற ஒரு மூடு வரும். ஸோ இது பிக் பாஸ் நிச்சயமாக கவனத்தில் கொண்டு வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வழக்கம் போல் ட்விஸ்ட் வைக்கிற ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்விஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, ஆண்கள் குரூப்லேருந்து ஒரு ஆண் பெண்கள் அணிக்கு போகணும், பெண்கள் அணிலேருந்து ஒரு பெண் ஆண்கள் அணிக்கு போகணும், யாரும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது தான் தாமதம். ஆளுக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே யூனிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த யூனிட்டி இல்லாதது தான் அவங்களுக்கு பலமாகவும் இருக்கும்போது பலமீனமாகவும் இருக்கும்போது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நான் டீமுக்காக ஆட போகிறேன், என்னதான் அவங்க நம்ப மாட்டாங்க. நான் இங்கேருந்து டபுள் ஏஜென்ட்டாக போவேன், ஸ்லீப்பர் செல்லாக போவேன். அப்பாடி ஸ்லீப்பர் செல்லுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியுமா இல்லையானே தெரில. நான் ஸ்லீப்பர் செல்லாக போகிறேன், டபுள் ஏஜென்ட்டாக போகிறேன்ட்டு இதில் அதிகமான விளக்கம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க. நான் வந்து போனேன்னா நாங்கள் ஏற்கனவே 2 நாள் வெளியில் படுத்துன்னு இருக்கேன். ஸோ நான் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கே எதிரானவன்ற எண்ணம் வந்து பாய்ஸ் டீமுக்கு இருக்கும். அதனால் நான் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக ஒரு டபுள் ஏஜென்ட்டாக நான் போனேன்னா என்ன எல்லாரும் நம்பி ஏமாந்துருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்க, இந்த சைடு விஜய் விஷால் வந்து எடுத்த உடனே அதை தான் பேசுகிறாங்க. அன்றைக்குமா ஜாக்லின் தான் வரும் இந்த பக்கம், ஏன்னா அவங்க தான் டபுள் ஏஜென்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்கன்ற மாதிரி அப்படியே அந்த கான்வர்சேஷனை கேட்டு வந்த மாதிரி அவர் பாட்டுக்கு பேசியிருந்தாரு. பட் ஆண்கள் அணியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. முத்துக்குமார் நல்லா பேசுவார், ப்ளஸ் கொஞ்சம் உள்ளே இருந்து அந்த சீக்ரெட் வேலைலாம் நம்மளால் பண்ண முடியும், அவங்கள அனுப்பலாம் அப்படின்ட்டு எல்லாரும் யுனானிமஸாக கை தூக்கிட்டு பண்ணிட்டாங்க. பெண்கள் அணியில் வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கண்டென்ட்டே அவங்க போட்ட சண்டை தானே வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தா தர்ஷா வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, பவித்ரா வந்து நான் ஸ்லீப்பர் செல்லாக போகிறேன் அப்படின்றாங்க. உடனே அப்போ கேப்டன் தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எனக்கு பவித்ராவை பற்றி ஆல்ரெடி தெரியும், நான் வெளிலெல்லாம் பார்த்துருக்கேன், வெளிலெல்லாம் பழகிருக்கேன், பவித்ரா வந்து ஒரு ஃபிசிக்கல் கேம்ஸ் எல்லாம் கூட நல்லா தான் பண்ணுவா, நான் அவளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தர்ஷா, நீங்கள் கேப்டன் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுன்றதால நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு புது கொண்டு தூக்கி போட்டாங்க. இதுலலாம் கூட ரெக்கமெண்டேஷன் வருவாங்க. பிக் பாஸ்ன்றது ஒரு கேமுன்னு வந்தாச்சு. இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, பார்ஷாலிட்டி பார்க்குறியா, ஃபேவரட்டிசம் பண்ணுறியா, குரூப்பிசம் பண்ணுறியா, 3வது நாளே ஆரம்பிப்பீங்க. அது சரி, ஒரு வழியாக அதெல்லாம் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா இது சொன்னதுக்கப்புறம் தர்ஷாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு சண்டை வருது. திடீர்னு ஜாக்லினும் பவித்ராவும் ஒரு இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தர்ஷா சொல்கிறாங்க நானும் போகணுன்றாங்க, பவித்ரா நானும் போகணுன்றாங்க. யாரும் பாவம் பார்த்து கமெண்ட்டை பற்றி சொல்ல ஜாக்லின் களத்துக்குள்ளே இறங்க அது ஒரு சண்டையாக போய் ஃபஸ்ட்டு பவித்ரா எழுதுன்னு போனாங்க, நெக்ஸ்ட் ஜாக்லின் எழுதுன்னு போனாங்க, நெக்ஸ்ட் தர்ஷா அழுதாங்களா இல்லையான்னு தெரில. நம்ம 24/7 நம்ம வந்து பார்க்கல, அவங்க எழுதுனாலும் கட் பண்ணிட்டு போட்டாங்களா என்னன்றது நம்மளுக்கு தெரியல.
திருப்பி எல்லாரும் ஓட்டிங் எடுக்கலான்னு பார்க்க அதுலேயும் டை பிரேக்கர் வேற. எப்பா சாமி, ஒரு ஆள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு டை பிரேக்கர் ஓட்டிங்கு இந்த பயங்கர டிஸ்கஷன்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு இருந்துச்சு. ஒரு வழியாக இவங்களே பேசி முடிவு பண்ணி பவித்ரா இந்த பக்கம் அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சைட்லேருந்து சிம்பிளாக ஆண்கள்னாலே பாவம் தானே, ரொம்ப ஈஸியாக டெசிஷன் எடுத்துடுறாங்க. முத்துக்குமார் இந்த பக்கம் வந்துட்டார். சரி, அதுக்கப்புறம் தான் என்னடா இவ்வளோ சீக்கிரம் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சேன்னு பிக் பாஸ் நினச்சாரு என்னன்னு தெரியல. கிராசரிஸ் வகையில் ஒரு பஞ்சாயத்து திருப்பி ஆரம்பித்தார். ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்லாம் ஆரம்பித்த போது தர்ஷா உஷாராக என்ன பண்ணாங்க, 2 உப்பு பேக்கெட் இருந்ததே 2 உப்பு பேக்கெட் தான், அது 2 எடுத்து இவங்க கிராசரியில் போட்டாங்க. ஸோ அடுத்து அந்த ரூல் புக் படி என்ன ஆகுதுன்னா, ஸ்டோர் ரூமில் இருக்கிற கிராசரியை எடுக்கணும்னா பெண்கள் அணி ஆண்கள் அணிக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வரணும். உடனே இவங்க சாமர்த்தியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட எல்லா கிராசரியும் நீங்கள் எடுக்கணும்னா உங்கள் கிராசரியில் இருக்கிற அந்த ஒரு உப்பு பேக்கெட்டை எங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் உள்ளே விடுவோம் அப்படின்றாங்க. இதுக்கு பெண்கள் அணியில் வந்து ஜாக்லின் தான் இருக்கிறதுலே பயங்கரமான மாஸ்டர் மைண்டு போல் டேரெக்டாக சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உண்ணாவிரதமே இருக்கிறோம், எனக்கு கிராசரியே தேவையில்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, எவ்வளோ நாள் வேணாலும் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கணுன்ற மாதிரி ஒரு விஷ இது மாதிரி வந்து கொளுத்தி போட அது ஓகேன்ட்டாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆண்கள் வந்து பரிதாபப்பட்டு ஐயோ அப்படியெல்லாம் இருக்காதம்மா, நாங்கள் வந்து உங்களுக்கு கிராசரிஸை உடனே கொடுத்துட்றோன்ட்டு ஆண்கள் மயங்கிடுவாங்கன்னு கணக்கு போட்டிருக்காங்க. ஆனால் ஆண்கள் அணியில் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் ரவீந்திரன் இருக்கார்ல, அதனால நான் 7 சீசன்லாம் பார்த்தவங்கம்மா, நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போடுவீங்கன்னு தெரியும், அதுக்கு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அப்படி கேட்ட முறா அப்படின்ற மாதிரி கிராசரி எல்லாம் எடுத்து நம்ம ஷெல்ஃபில் அடுக்குப்பா அப்படின்னு ரவீந்திரன் அவர்கள் சொல்ல பெண்கள் டீமுக்கு அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பா சாமி அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வரோம், ஒரு உப்பு பேக்கெட்டை கொடுத்துருவோம், நீங்கள் கிராசரியை கொடுங்கப்பா அப்படின்ட்டு ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டாங்க. பட் அதுக்கு உடனே இவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒத்துக்கினா நம்ம டம்மி ஆகிடுவோமே அப்படின்ட்டு நாங்கள் தண்ணிக்கு எங்களுக்கு பவர் கொடுக்கணும், நாங்கள் தண்ணி வந்து கேட்கும்போது இவங்க ஈஸியாக பர்மிஷன் கொடுக்கணும் ரவீந்தர் அப்படின்னு அவங்க ஒரு நெகோசியேஷன் பண்ண, நம்மளுக்கு என்னடான்னா பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பைஸ் படம் பார்க்குறோமா அப்படின்ற அளவுக்கு என்னடா ஒரு பெரிய ஐநா சபையில் 2 தூதர்கள் உட்காந்து என்னோட நாட்டுக்கு இந்த பெனிஃபிட் வேணும், உன்னோட நாட்டுக்கு இந்த பெனிஃபிட் வேணும்னு ஐநா சபையில் நெகோசியேஷன் பேசுகிற அளவுக்கு இவங்க பேசுகிறாங்களே அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடைசியில் எல்லாமே சால்வ் பண்ணி பால் பொங்க வச்சு அந்த அடுப்பை பற்ற வச்சு மங்களகரமாக இவங்களோட குக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பால் பொங்கும்போது எல்லாரும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கடைசியாக வந்து முத்துக்குமார் ஜாக்லின் கிட்ட பேசும்போது முத்துக்குமார் அவர் வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து அழகாக பேசுகிறேன்ட்டு யாரோ காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு, எல்லாத்தையும் நான் வந்து அழகாக பேச போகிறேன் அப்படின்ட்டு அந்த கவித்துவ நயத்தோடு வந்து பேச ஆரம்பிச்சிடறாரு. சரி நீ பேசுனதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு போன்னு ஜெஃப்ரி சொல்ல, இல்லை 2 பேரும் பேசும்போது நீ எப்படி அதை இன்டர்ஃபியர் பண்ணலான்ட்டு அதை இன்னும் கவித்துவமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆளை விடுப்பா சாமின்னு ஜாஃப்ரி எப்படி ஓடினாரோ அதே மாதிரி ஆடியன்ஸ் அங்கே நம்மளும் ஓடி வந்துட்டோம். இதுதான் இதோட ஆடியன்ஸும் ஓடிட்டாங்க, நம்மளும் அதோட ஓடிட்டோம். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸும் அதோட ஓடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த ரூல் புக் வேறு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பிக் பாஸில் சண்டை உச்சக்கட்டத்தில் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. இந்த வாரத்திலே என்னென்ன மாதிரி சண்டைகள் வெடிக்க போகுது அப்படின்றதுக்காக நாமளும் ஆர்வத்தோடு காத்திருப்போம். நாளைக்கு டே 4க்கான அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.